பக்கத்து வீட்டு கோழியை திருடி நல்லா தின்னுட்டு இப்ப கொரட்டை விட்டு எவ்வளவு நிம்மதியா தூங்குறத பத்தியா? சின்ன பொண்ணு, ஏமா சின்ன பொண்ணு. ஐயே, பாட்டி எதுக்கு வந்திருக்காங்க? ஒருவேளை அத்தை கோழி திருடினது உங்களுக்கு தெரிஞ்சிட்டோ? சின்ன பொண்ணு, ஐயே என்ன என்ன ஆயிட்டு பாட்டி சொல்லுங்க. சின்ன பொண்ணு, அது ஏமா கேட்க? நான் ஆசையா வளர்த்த கோழியை காணுமா? ஐயே, இவங்க வேற கோழியை கேட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்களே, என்ன பண்ண தெரியலையே. ஐயா அப்படியா பாட்டி? எங்க போயிருக்கும் தெரியலையே, தேடி பாத்தீங்களா? ஆமாம்மா, தேடிலாம் பார்த்தாச்சு, ஆனா கோழியை காணும். இங்கதான் வராக, அமைதியா தூங்கிடுவோம். ஏம்மா ராசம்மா, கொஞ்சம் எந்திய. ஷோ, இவ வேற எந்திக்க மாட்டிக்காளே. நல்லா அசந்து தூங்குறாளே, அடிச்சு எழுப்பினாலும் எந்திக்க மாட்டிக்கா. இவங்க கிட்ட சொல்லி எதனா சமாளிச்சாதான் சரிப்பட்டு வரும். பாட்டி இங்க கொஞ்சம் பாருங்களேன். அவங்க நேத்துல ஃபுல்லா தூங்கவே இல்ல பாருங்க, அதுக்குதான் இப்ப நல்லா அசந்து தூங்குறாங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரீங்களா? சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, என்ன சமையல்ல முடிஞ்சுதா? இக்கு கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ஐயோ, மறுபடியும் வந்துட்டாங்களே. ஏம்மா, என் வீட்ல உள்ள கோழியை காணோம், பாத்தீங்களா? ஐயா இல்லையே பாட்டி, நான் பார்க்கலையே. எப்படிக்கா காணாம போயிட்டு? எப்ப காணாம போச்சு? அது காணாம போய் ஒரு நாள் ஆகுது பாரு. ஐயா, இதுக்கு எதுக்கு கவலைப்படுறீங்க? நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் ஐடியா தரேன். என்ன ஐடியாமா? ஷோ, இந்த குட்டிச்சு வேற அமைதியா கடக்க மாட்டா போல. ஐடியா எதுவும் கொடுத்து நம்மள மாட்டி விட்டுற கூடாது. ஆச்சி, அத உங்க வீட்ல சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அத பார்த்து கண்டுபிடிங்க. ஐயோ, இவ இப்படி மாட்டி விட்டுட்டாளே நம்மள. போச்சு போய், இன்னைக்கு அத்தை கதை கந்தலு. மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர், அவரை காப்பாத்தணும் கர்த்தரு. எவ்வளவு அறிவான பிள்ளையா இருக்கம்மா, ரொம்ப நன்றி. என்னம்மா முடிச்சிட்டியா? கோழியை காணும் பாரு, அதுக்குதான் உங்க வீட்ல வந்து கேட்கலாமேன்னு வந்தேன். சிசிடிவில எல்லாம் பார்க்க வேண்டாமே? ஒரு கோழிக்கு யாரா சிசிடிவி எல்லாம் பாப்பாங்களா? அட என்ன நீங்க, இப்பலாம் ஒரு ஈக்காக்கா காணும்னா கூட அதை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமாம்மா, என் கோழியை கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். வாங்க எல்லாரும் ஒண்ணா போய் கண்டுபிடிப்போம். எங்க வீட்டுக்கு வரீங்களா? வரோம். கொஞ்சம் இருங்க. வாமா, நம்ம அங்க போய் பாத்துப்போம். எனக்கு இங்க நின்னுட்டு இருக்கலாம் நேரம் இல்ல, பாத்துக்கோ. ஷோ, நம்ம ஒரு கோழிக்கு ஆசைப்பட்டு இப்ப என் மானமே போகுதே. அம்மா சின்ன பொண்ணு, நீயும் ஆச்சி வீட்டுக்கு வந்து பாருமா, யாரு கோழியை களவாண்டிருப்பான்னு தெரியல. வா, நீயும் பாப்போம். இந்த வரம் பாட்டி. என்ன எத்த இப்ப மூஞ்சி இப்படி வச்சுட்டு உட்கார்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் போயிட்டு வரேன், என்ன நடக்குன்னு அப்புறம் பாப்போம். வர்த்தாமாமே டுர். திமிரு பிடிச்சவளுக்கு எம்மா வாயா வாய் இது. இவ்வளவு பாரு, என்ன நடக்குனே தெரியாம அப்படி தூங்கிட்டு கிடக்கா மூட்டை மாதிரி. எம்மா தூங்கிட்டு இருக்க, எதுக்கு என்ன அடிச்சு எழுப்பி தொலைறீங்க? ஏடி, என்ன நடக்குன்னு தெரியாம பேசாத. அங்க எல்லாம் சிசிடிவி கேமரால பார்க்க போதுங்க. இம்மா என்னதுமா பார்க்க போறாங்க? படமா போடுறாங்க. அட கூர் கேட்டவளே, யாரு கோழியை களவாண்டதுன்னு சிசிடிவி கேமரால பார்த்து கண்டுபிடிக்க போறாங்களாண்டி. என்னம்மா சொல்ற? அப்ப இன்னைக்கு உங்களுக்கு அடி நிச்சயமா? என்னன்னு தெரியல, வா அவங்க வீட்ல போய் பார்த்து தொலைவோம் என்ன நடக்குன்னு. இங்கதான் இருக்கு, என்னன்னு பார்த்து எனக்கு சொல்லுங்கன்னு. ஆச்சிக்கு பார்க்க தெரியாதுல்ல? சரி பாட்டி, வாங்க பாப்போம். ஷோ அம்மா, என்னம்மா இது? ஏம்மா அதெல்லாம் பார்க்க வேண்டாம், சொல்ல கேளுங்க. நீங்க ஏன் பயந்து சாவறீங்க? அப்பவே சொன்ன கேட்டிருக்கணும். சின்ன பொண்ணு, உங்க அத்தை ஏன்டி பயப்படுறாங்க? இக்கா, எங்க அத்தை தான் களவாண்டதே. அப்படியா? ஐயே, அதுக்குதான் இவங்க வேண்டாம் வேண்டாம் சொல்றாங்களோ. தேவையில்லாத வேலை பார்த்து வச்சிருக்காங்க பாரு. ஆமாக்கா, விடுங்க, அனுபவிக்கட்டும். ஏம்மா, கம்ப்யூட்டர் பத்தி தெரியுமோ? ஆமா ஆச்சி, ஸ்கூல்ல நான் படிச்சிருக்கோம்ல. அப்பா, அப்பலாம் படிச்சது இப்போ உதவுது பத்தியா? நல்லா உதவுச்சு, போங்க. ஆச்சி இங்க பாருங்க, யாரு களவாண்டதுன்னு அழகா தெரியுது. போச்சு போ, மாட்டிக்கிட்டாங்க. போவா, இவளா என் கோழியை களவாண்டது? நான் கேட்டப்ப தெரியாத மாதிரி நடிச்சாலே, அதுக்குதான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலா? இரு பாப்போம் டி, மொத்த வீடியோவையும் பாப்போம் எப்படி இவ களவாண்டிருக்கான்னு. ஏன் நீங்களா களவாண்டீங்க? ஐயே, இப்படி அசிங்கப்பட்டுட்டீங்களே, முதல்ல சொல்லிருக்க வேண்டியதானே? எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? தெரியாம பண்ணிட்டமா? என் ஆளு முடி அங்க பாரு. கோழிதான முக்கியம். நல்லா கிரேவி வச்சு இன்னைக்கு ஒரு புடி. அதுக்கு முன்னாடி இந்த கோழிய புடி. ஏய் இரு, போவாத. ஏய் இரு, இத்தனை காணி கலந்துட்டு எனக்கே விளையாட்டு காமிக்கியா? நீ இனிமே கத்தவே முடியாது, என்கிட்ட வசமா மாட்டிட்ட போ. ஏய், என் தலைமையில எதுக்கு ஏறி நிற்க? இறங்கி தொல. எம்மாடியோ, எம்மாடி சின்ன பொண்ணு, அந்த கீழ விழுந்துட்டமா. ஒரு கோழிக்கு ஆசைப்பட்டு எம்மாடி குறுக்கெலும்பே உடைஞ்சிட்டே. ஏய் கோழி, இன்னைக்கு என் குறுக்கெலும்பே உடைஞ்சாலும் உன்னை விட மாட்டேன்.
வீடியோ ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ கோழி. நல்லா கொளுத்த கோழியா தான் இருக்கே. ராசம்மா அக்கா கோழிக்கு நல்லா தீனி போட்டுருக்காங்க போல, அதான் இப்படி கொளுத்து போய் கிடக்கு. ஐயா எல்லாம் நம்ம பக்கம் திரும்பிட்டாங்களே, அடி கண்டிப்பா விழுன்னு நினைக்க ஓடிடுவோம். ஏய் நில்லு. ஷோ தேவையில்லாத வேலை பார்த்துட்டோம். எவ்வளவு திமிரு இருந்தா என் கோழியை களவாண்டிருப்பேன் உன்னை இன்னைக்கு. அக்கா விட்டுருங்கக்கா, தெரியாம பண்ணிட்டேன், சும்மா விட மாட்டேன். ஷோ அம்மா பாவம், என்ன எதனா பண்ணுங்க. அப்பவே சொன்னேன், கேட்டிருக்கணும். இல்ல அடி வாங்கட்டும் போ. ஆச்சம்மா எங்க அத்தைய விட்டுருங்க பாவம், எதுக்கு இந்த வயசான காலத்துல. எம்மா எங்க அம்மா விட்டு தொலைங்க, அடிக்காதீங்க. எம்மா என்ன அடி அடிக்காத. ஷோ எங்க அம்மா பாவம். ஏன் விடுங்க, தெரியாம பண்ணிட்டாங்க, இனிமே பண்ண மாட்டாங்க. ஆமா விட்டு தொலைங்க, என்ன பண்ண. எனக்கு அப்பவே தெரியும் இந்த விளங்காத வேலையை நீ தான் பாத்திருப்பேன்னு. மே என் வீட்டு பக்கம் வந்து பாரு, காலை உடைச்சு அடுப்புல வச்சிருவேன், ஜாக்கிரதை.